வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு சத்யவான் எக்ஸ்பெடிஷன் தொடங்கிருச்சு. அதே நேரத்தில் 23 ஆகஸ்ட் இன்னைக்கு குலி மேராசி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தோட தீமதி திருவிழா. ஸோ திருவிழாக்கு நான் போல டைரக்டாக மண் எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். முதல் ஆலயமாக நம்ம எடுக்க போகிற மண் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம், கடிக்குச்சி ஆலயம் சொல்லுவாங்க, சத்யவான் டவுன்லேயே இருக்குது. இந்த கடிக்குச்சி ஆலயம்னா முன்பு ஒரு காலத்தில் இந்த ஆலயத்து முன்னுக்கு மாடுகளை கட்டி வைப்பாங்களாம். மாடு வழியாக தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்வாங்களாம். முன்பு இந்தியர் மத்தியில் மிக மிக ஃபேமஸான ஆலயமாக தான் இருந்திருக்கு. தற்பொழுது இந்த கோவிலுக்கு திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருப்பணி முடிஞ்சோடனே கண்டிப்பாக பெரிய லெவலில் ஒரு விழா நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் முருகர் பக்தராக கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு நன்கொடை எது செலுத்தணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களோட காணிக்கை செலுத்தணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக வரலாம். ஸோ இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பெரிய வைப்ரேஷனே என்னன்னா, இங்கே இருக்கிற அதோட என்வாயர்மெண்ட் சொல்ல முடியும். இந்த ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு நம்ம மாயலோகத்தை வெளியே விட்டு வச்சுட்டு இந்த ஆலயத்துக்குள்ள வர்ற ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். 3D மெத்தட்ல வால் பெயிண்டிங்கை செஞ்சிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு. குறிப்பா 6 முகனை 6 முகமா வச்சிருக்காங்க. 6 குழந்தைகளை வடிவமா தாமரையில வச்சிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அம்சமா இருக்கு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற 6 படை முருகனோட அதோட ரூபங்களை அவ்வளோ அழகா சித்திரமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தூணும் அழகா பார்த்து பார்த்து செதுக்கி வச்சிருக்காங்க. இது பார்க்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கு. இங்க பாத்தீங்களா, 6 படையே இங்க தான் வந்திருக்காங்க. கோவில பக்தி மயத்துக்கு தவிர்த்து இங்க ஒரு அழகான வடிவம் அமைச்சு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேளையில ஒரு பொடி மண்ணை கொடுத்த கோவில் நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 153வது ஆலயம் ஸ்ரீ பாலநாகதேவி அம்மன் ஆலயம், சத்யவான் பேரா. இந்த ஆலயம் முதல்ல முருகர் கோயிலுக்கு எதிர்த்தாப்படி இருக்கிற ஒரு தாமன் நடுவுல தான் இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு அதோட வைப்ரேஷனை என்னால் ஃபீல் பண்ண முடிச்சு. என்னடா எல்லா கோயிலையும் வைப்ரேஷன் பத்தி பேசுறியே, தெய்வ நம்பிக்கை இருந்துச்சுன்னா, சாமி கும்புறவங்களா இருந்தா, கடவுள் இருக்கிற நம்புறவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஃபீலிங்கே உங்களால் பண்ண முடியும். இந்த பூமியை மிதிக்கும் போது இந்த பூமி ரொம்ப ஐசோலேட்டடா இருக்கு. அதாவது புத்துக்குள்ள இருக்கிற ஒரு லோகம் சொன்னோமா, அது இந்த கோவில்ல இருக்கிற அம்சம் தான். ஒரு புத்துக்குள்ள ஒரு தெய்வம் ஒளிஞ்சிருக்கு, அதுக்குள்ள நம்ம போய் சாமி கும்பிட்றதா இருந்தா எப்படி அதோட வைப்ரேஷன் இருக்குமோ, அது இந்த கோயிலில் உணர்ந்தேன். கண்டிப்பா சத்யவான் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு ஒரு தடவை வாங்க. நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா கை கூடும். நம்பிக்கை வச்சாதான் எல்லாத்துக்கும் முடிவு காலமும் வரும். ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 154வது ஆலயம் அருள்மிகு மகாமாரியம்மன் தேவஸ்தானம், சத்யவான் பேரா. இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ஒரு பொடி மண்ணை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மரம் ஒரு தெய்வம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மரம். இதுக்குள்ள ஃபீல் பண்ண முடியும். சத்யவான் மக்களே இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எண்ணத்தையும் சிந்தனையும் இந்த மரத்துல தொட்டுட்டு கேளுங்க, டெஃபினெட்லி நடக்கும். ஏன்னா இந்த மரத்துக்குள்ள இருக்கிற அம்மன் தான் அந்த சன்னதியில இருக்கிற அம்மன். எக்ஸாக்ட்லி அதே ஃபீல், அதே வைப்ரேஷன். மற்ற கோவில்ல அந்த மாதிரி ஒரு மரத்தோட பவர் வேற மாதிரி பார்த்தேன். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரே டியூனிங்ல இருக்கிற மாதிரி பார்க்க முடிச்சு. இந்த இடத்துல வரும்போது மனசுக்கு நிம்மதியாகவும் சாந்தமாகவும், மனசுக்குள்ளே இருக்கிற பல குழப்பங்களுக்கு எல்லாமே இறங்கி ஒரே லெவலில் இருந்துச்சு. நம்மளை எதுவுமே ஓவர்டேக்கிங் பண்ணல, நம்மளை எதுவுமே ஓவர் ரூலிங் பண்ணல. எல்லாமே நல்லபடியே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்ல விஷயம் மட்டும்தான் உனக்கு நடக்கும்னு சொல்ற ஒரு மந்திராஸ் மாதிரி தான் இந்த இடத்துல. டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்குள்ள பயணத்தில் நம்ம பார்க்க போற இறுதியான ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம், சத்யவான் பேரா. நீங்க இந்த ஸ்பேஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பை இருக்கும். அந்த கப்பை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதே மாதிரி பொமித்தியஸ் என்ற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அதோட தோற்றம் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கு. ரொம்ப அமைதியாகவும் ஒரு ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருக்கிற ஒரு திங்கிங்கோ, ஒரு ஐடியாலஜிஸோ, ஒரு எண்ணமும் சிந்தனையும் இந்த கோவில் உருவாக்கும். நீங்க ஐசோலேட் பண்ணப்படுவீங்க. உங்களுக்கும் மாயலோகத்துக்கும் உங்களுக்கும் நீங்க வாழ்ற லோகத்துக்கும் தனிச்சு தெய்வத்துக்கு கூட ஒன்றிணைஞ்சு பேசுற ஒரு தருணம் இருக்குன்னு சொல்லுமா, அது இந்த ஆலயத்துல மிக சிறப்பாக நீங்க காண முடியும். இங்கெல்லாம் உட்காந்து நீங்க தியானம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அருள் கிட்டும். நீங்க நினைக்கிறது நடக்கும். அதே நேரத்தில் உங்களோட சிந்தனையை தொடர அளவுக்கு நீங்களால செயல்பட முடியும். எனக்கு இந்த அரச மரத்தை அடியிலேருந்து எனக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ஒரு பாக்கியம் எங்கேயுமே கிட்டாதுன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த பயணத்தை சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேளையில இன்னைக்குள்ள பயணத்துல மட்டும் இல்லாம வரப்போற பதிவுல சத்யவான்ல நம்மளுக்கு மண் எடுக்கிறதுக்கு உதவுன திரு குப்புசாமி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது உங்களோட 1008 சாயில் ப்ராஜெக்ட். மீண்டும் சந்திப்போம்.